ரொம்ப அற்புதமான ஒரு விஷயம். இன்னைக்கு வாழ்க்கையில நிறைய ரிலேஷன்ஷிப்பு குயிக்கா உடைஞ்சு போயிருது. இட் ஹஸ் பிகம் வெரி ஃப்ரெஜைல். அதாவது கல்யாணம் பண்ணி 1 வருஷம் ஒருத்தன் வாழ்வானான்னா பக்கு பக்குன்னு இருக்கு. யார் என்ன சொன்னாலும் சரி. கல்யாணம் பண்ணாலும் டேஞ்சரா இருக்கு. லவ் பண்ணும்போதும் டேஞ்சர். ஆனால் லவ் பண்ணும்போது பிரிஞ்சா கூட பரவாயில்ல. கல்யாணம் பண்ணிட்டு பிரியறதுங்கிறது மிகப்பெரிய ஒரு பாதிப்பை ஏற்படுது. கேட்டால் கருத்து வேறுபாடு. இந்த கருத்தில் எனக்கு நான் அதை ஏற்றுக்கொள்ளப் போவதில்லை அப்படின்னு சின்ன சின்ன விஷயங்களுக்கும் இங்கே மிகப்பெரிய ஒரு பூகம்பமே வெடிக்கிறது. என் கருத்தில் நான் ஸ்ட்ராங்காக நிற்கிறது தான் சுதந்திரம்னு நீங்கள் நினைக்கிறீங்க. அது சுதந்திரம் அல்ல. ஆக்சுவலாக என்னை நானே லிமிட் பண்ணிக்கிறேன். இந்தந்த விஷயங்களில் தான் நான் இப்படித்தான் இருப்பேன் அப்படின்னு ஒருத்தர் நிற்கிறான்னா ஐ எம் வெரி ரிஜிட் நவ். நான் ரொம்ப ஸ்ட்ராங்காக என்னுடைய விஷயத்தில் நிற்கிறேன். இது எப்படின்னா உங்களுடைய செயல் திறனையே அது குறைத்து விடும். உங்களுடைய ரிலேஷன்ஷிப்பே ஸ்கில்லையே அங்கே இல்லாமல் பண்ணிடும். உதாரணத்துக்கு ஒருத்தர் ஆஃபீஸில் சம்பளத்துக்கு வேலை பார்க்குறார், இன்னொருத்தர் தொழில் பண்ணுறார். இப்போ இந்த சேலரிடு பீப்புள் ஒரு ஆஃபீஸில் ஒர்க் பண்ணுறவங்க பார்த்தீங்கன்னு சொன்னால் அவங்களுக்குன்னு சில சேலஞ்சஸ் இருக்கும். அவங்க பாஸோட நிறைய கருத்து வேறுபாடு இருக்கும். அவங்க கீழே இருக்கிறவங்களுடைய சபார்டினேட் ஒர்க்கர்ஸ் இல்லை சக ஊழியர்கள் கூட சில கருத்து வேறுபாடுகள் இருக்கும். இப்போ அந்த இடத்துல அவங்களுக்கு ஒரு சேலஞ்சு வரும். இப்போ அந்த சேலஞ்சு ரொம்ப லிமிட்டடு. இப்போ எனக்கு ஒரு ஸ்டேஜுக்கு மேலே போச்சுன்னா போடா அந்த வேலையை பேப்பர் போட்டு போயிடுவீங்க, நான் என்னால் இதெல்லாம் ஏற்றுக்க முடியாதுன்னு சொல்லிட்டு போயிடலாம். ஆனால் ஒரு தொழிலில் ஈடுபட்டிருக்கிறவர் அவர் ஒரு பெரிய தொழில் பண்ணுறாரு, ஒரு 10-20 வருஷமாக பண்ணுறாரு. அவர் கீழே ஒரு 50-100 பேர் வேலை செய்கிறாங்க. பயங்கரமான சேலஞ்சை சந்திப்பாங்க. அதாவது தொழில் ரீதியாக அவங்களுடைய சக ஊழியர்களாக இருக்கட்டும், இல்லை பங்காளியாக இருக்கட்டும், இல்லை ஃபேமிலியாக இருக்கட்டும், இல்லைன்னா கவர்மெண்ட் ரிலேஷன்ஷிப்பு. ஒரு தொழிலில் இருந்தீங்கன்னா ஒரு லேபர் லைசன்ஸு, கார்பரேஷனோட டீல் பண்ணணும், ரெவென்யூ டிபார்ட்மெண்ட்டோட டீல் பண்ணணும், இன்கம் டேக்ஸ் டிபார்ட்மெண்ட்டோட டீல் பண்ணணும், பலவிதமான கவர்மெண்ட் ஆர்கனைசேஷன், கஸ்டமரு, வெண்டாஸு. அதாவது ஒரு தொழில் முதலாளிக்கு இருக்கிற சேலஞ்சு பார்த்தீங்கன்னா பயங்கரமான சேலஞ்சு when it compare to ஒரு எம்ப்ளாயி. அப்போ அந்த மாதிரி இருக்கும்போது அவருக்குன்னு சில நெறிமுறைகள் இருக்கும், அவருக்குன்னு சில கருத்தில் அவர் ஸ்ட்ராங்காக இருப்பார். ஆனால் அந்த தொழில்னு வரும்போது நிறைய இடங்களில் அவர் பெரிய பெரிய சேலஞ்சை சந்திக்கிற ஒரு சூழ்நிலை வரும்போது அதை போட்டுட்டு ஓட முடியாது. ஏன்னா இத்தனை வருஷம் உருவாக்கியிருக்காரு, அவரை நம்பி இவ்வளோ பேர் இருக்காங்க. அப்போ என்ன பண்ணுவார்னா அதையும் நான் எப்படி சமாளிக்கிறது, இதை விடக்கூடாது, இந்த தொழிலை நம்ம விட்டுறவே கூடாதுங்கிற ஒரு நோக்கம், ஒரு டெஸ்டினி, ஒரு விஷனை வச்சுக்கிட்டு பண்ணும்போது என்ன ஆகும்னு கேட்டிங்கன்னா அவர் அந்த ப்ராப்ளம் சால்விங் ஸ்கில்லு, அந்த பிரச்சனைகளை சால்வ் பண்ணக்கூடிய அந்த திறன் வளர்ந்துக்கிட்டே போகும். நீங்கள் பார்த்தீங்கன்னா தெரியும், ஒரு வேலையில் இருக்கிற ஒரு எம்ப்ளாய்மெண்ட்டில் இருக்கிற ஒருத்தரோட ஸ்கில்லும் ஒரு வியாபாரத்தில் இருக்கிறவருடைய டேலண்ட்டு பார்த்தீங்கன்னா பயங்கரமான ஒரு வித்தியாசம் இருக்கும். காரணம் என்னென்னா அவரோட கருத்தில் அவர் ஸ்ட்ராங்காக இருக்கவே முடியாது. நிறைய விஷயத்தில் அவர் தன்னை மாற்றிப்பார். அந்த பிரச்சனையை சால்வ் பண்ணுறதுக்காக புது புது யுக்திகளை கண்டுபிடிச்சி அதுக்கு சொல்யூஷனை கண்டுபிடிச்சி அவர் போய்கிட்டே இருப்பார். அதுக்காக அவர் தூக்கி போட்டுட்டு போக மாட்டார். இந்த ஸ்கில்லு ஒருத்தனுக்கு இருக்கும் பொழுது தான் மிகப்பெரிய வெற்றியை அடைய முடியும். இது தொழில் ரீதியாக மட்டும் இல்லைங்க, ரிலேஷன்ஷிப்லேயும் இது இருக்குது. இப்போ எனக்கும் என் மனைவிக்கும் என் காதலிக்கும் இல்லை என்னுடைய சக ஊழியர்கள் சின்ன சின்ன பிரச்சனைக்காக அவன் வேறு மாதிரி சொல்கிறான், எனக்கு இது பிடிக்கல, நான் உன்னை விட்டுட்டு பிரிஞ்சு போகிறேன் அப்படின்னு சொல்கிறது ஒரு இம்மெச்சூர்டான ஒரு இது. அது ஒரு முதிர்ந்த ஒரு அனுபவசாலி செய்யக்கூடிய செயல் அல்ல. அப்போ நான் என்ன பண்ணுறேன், லிமிட் பண்ணிக்கிறேன். நான் இப்படித்தான் இருப்பேன், இது கூட நான் செய்யக்கூடாதா, இது எனக்கு சுதந்திரம் இல்லையாங்கிறோம். இது சுதந்திரம் இல்லை, யூ ஆர் வெரி ரிஜிட். நீ இப்படித்தான் இருக்க முடியும், வேறு எப்படியுமே நீ காம்ப்ரமைஸ் பண்ணுறதுக்கு நீ ரெடியாக இல்லைங்கிறதா அங்கே அர்த்தம். இப்போ ஒரு சின்ன செடி இருக்கிறது, ஒரு சின்ன பிளான்ட்டு. அதே மாதிரி அந்த பிளான்ட் நாளைக்கு வளர்ந்து ஒரு செடி வளர்ந்து பெரிய மரமாக அப்படியே உறுதியாக இங்கே நிற்கிறது. இப்போ இந்த மரம் விருட்சம் வளர்ந்து நிற்கிறது ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்குது, அது வளையாது. இப்போ ஒரு சின்ன காற்றடிச்சா அது சஸ்டெயின் ஆகிடும். அதே ஒரு பெரிய புயல் அடிக்குதுன்னு வைங்களேன், இந்த மரம் சாஞ்சிரும் கீழே. ஏன்னா அது ஒரு ரெசிஸ்டன்ஸ். இவ்வளோ ஸ்ட்ராங்காக ஒரு நான் வளைஞ்சு கொடுக்கறதுக்கு ரெடியாக இல்லைன்னு அவன் அப்படியே நிற்கிது அந்த மரம். காற்று பலமாக அடிக்கும்போது மரம் சாஞ்சு கீழே விழுந்து இறந்து போகிறது. ஆனால் ஒரு சின்ன செடி பாருங்கள், ஒரு சின்ன காற்றா இருக்கட்டும், ஒரு சுனாமி அடித்ததுன்னா டைன்னு வளைஞ்சிரும்.
வளைஞ்சு கொஞ்ச நேரம் சுனாமி முடிஞ்ச அப்புறம் திரும்பி எந்திரிச்சு நிற்கும், உடையாது, வளையும். அதைத்தான் பெரியவங்க சொல்லுவாங்க, 5இல் வளையாதது 50இல் வளையுமா. சின்ன வயசில் தான் நான் எல்லாத்துக்கும் வளைஞ்சு குடிச்சு அந்த ஆர்ட்டை, அந்த சேலஞ்சை நான் கற்றுக்க முடியும். அப்படின்னா என்ன, என் கருத்தில் நான் ஸ்ட்ராங்காக இல்லாமல் இன்னொருத்தன் கருத்தையும் புரிஞ்சு அது எனக்கு பாதிப்படையாமல் நான் வளைந்து கொடுத்து இதை எப்படி சமாளிக்கிறது அப்படிங்கிற ஒரு ஆர்ட்டை நான் கற்றுக்கிட்டேன்னு சொன்னால் இதுதான் மிகப்பெரிய சக்தி. ஒரு ரிலேஷன்ஷிப்புக்கு இது ஒரு பெரிய ஒரு பவர். இது இந்த சூழ்நிலையில் நான் இப்படித்தான் இருப்பேன், என்னை மாற்றிக்க முடியாது, நீங்கள் வேணால் மாற்றிக்கங்கன்னு சொல்கிறது பவரா, இல்லை எந்த சூழ்நிலையிலையும் எனக்கு பாதிப்பு இல்லாமல் அதுக்கு சொல்யூஷனை கண்டுபிடிச்சு நான் சால்வ் பண்ணக்கூடிய எந்த ரிலேஷன்ஷிப்பையும் நான் விட்டு கொடுக்காமல் என்னால் சமாளிக்க முடியுங்கிறது பவரான்னு பார்த்தீங்கன்னா ரெண்டாவது தான் பவர். அதுக்கு பேர் தான் சஸ்டைனபிலிட்டி அண்ட் ஃப்ளெக்சிபிலிட்டின்னு சொல்கிறோம். எப்போ ஒரு மனுஷன் இதை புரிஞ்சுக்கிறானோ இப்போ தான் நீங்கள் மெச்சூரிட்டி லெவலுக்கு வர்றீங்க. உங்களுடைய எந்த விதமான சேலஞ்சையும், எந்த விதமான ரிலேஷன்ஷிப் சேலஞ்சையும் ஒருத்தன் சமாளிக்க முடிஞ்சதுன்னா இவனுக்கு வாழ்க்கையில் பிரச்சனையே வராதுங்க. ஏன்னா எந்த பிரச்சனை வந்தாலும் அவர் சால்வ் பண்ணிவிடுவார். ஸோ இட்ஸ் ஆல் அபவுட் ஃப்ளெக்சிபிலிட்டி. அப்போது இந்த கருத்து வேறுபாடு அப்படிங்கிறதே அந்த மாதிரி சக்தியான மனிதர்களுக்கு வரவே வராது. நம்மளை சுற்றி இருக்கிறவங்க ஒவ்வொருத்தருக்கும் ஒரு கருத்து இருக்குங்க. ஒவ்வொருத்தரும் ஒரு கர்ம வினையை தூக்கிட்டு வந்திருக்கான். அவனுக்கு ஒன்று தோணும். அவங்க எந்த பாதையில் வந்திருக்காங்களோ அவங்க ஒரு கருத்து சொல்லுவாங்க. அதை சொல்கிறதுக்கோ அதை செயல்படுத்துறதுக்கு அவங்களுக்கு முழு உரிமை இருக்குது. இப்போ என்னோட கருத்தில் தான் நான் நிற்கணுங்கிறத விட்டுட்டு அவங்களோட இடத்துலேருந்து அதை பார்க்கும்போது உண்மையான நிலவரம் நமக்கு புரிய ஆரம்பிக்கும். அதை நான் அகாமடேட் பண்ண ஆரம்பிப்பேன். இது ஒரு அற்புதமான ஒரு ஸ்கில் அண்ட் டேலண்ட்டு. அதாவது ஒரு கம்பெனி எடுத்துக்கங்க அல்லது ஒரு ஸ்தாபனம் எடுத்துக்கங்க, அங்கே பார்த்தீங்கன்னா இந்த டெக்னிக்கல் ஸ்கில்லுன்னு ஒன்று இருக்கும். ஒரு சாஃப்ட்வேர் கம்பெனி இருக்குது, அதில் அவங்க ஒரு ப்ராடக்ட் ஓரியன்டாக சில விஷயங்கள் உற்பத்தி செய்வாங்க. அதை டிசைன் பண்ணக்கூடிய பீப்புள் ஒரு குரூப் இருக்கும். அதுக்கப்புறம் அந்த டிசைன் பண்ணதை ப்ரொடியூஸ் பண்ணக்கூடிய ப்ரொடக்ஷன் டிபார்ட்மெண்ட் இருக்கும். இது எல்லாம் இருக்கும். இது மாதிரி வேரியஸ் டிபார்ட்மெண்ட் இருக்கும்போது அந்த ஆர்கனைசேஷனில் பார்த்தீங்கன்னா ஆயிரக்கணக்கான எம்ப்ளாயீஸ் இருப்பாங்க. இப்போ இந்த டெக்னிக்கலாக இருக்கிறவங்களுக்கு அங்கே இருக்கக்கூடிய சம்பளம், அவங்களுக்கு கொடுக்கக்கூடிய ஊதியம் பார்த்திங்கன்னா கம்மியாக தான் இருக்கும். ஆனால் இதை அவ்வளவு பேரையும் வச்சு மேனேஜ் பண்ணுவான் ஒருத்தன். மேனேஜர், ஜென்ரல் மேனேஜர்னு ஒருத்தர் உட்காந்துருப்பான். அவன் டெக்னிக்கல் கிடையாது. அவன் இங்கே இருக்கக்கூடிய ஆயிரக்கணக்கான பேர்களை அவங்கள மேனேஜ் பண்ணி அவங்களுடைய மைண்டை சரியான முறையில் வச்சுருந்து இந்த ப்ரொடக்ஷன் பண்ணக்கூடிய ப்ராடக்டை உற்பத்தி செய்து விற்று வெளியில் வர்ற வரைக்கும் ஒருத்தன் மேனேஜ் பண்ணுறான் பாருங்கள். அவன் தான் மிகப்பெரிய திறமைசாலி. அவன் அங்கே இருக்கக்கூடிய 1000 பேருடைய கருத்து வேறுபாடுகளையும் அவன் சால்வ் பண்ணுறான்னா அப்போது எவ்வளோ பெரிய சக்தி அவனுக்கு இருக்கணும். ஹீல் பி த டாப் மோஸ்ட் பர்சன் இன் த கம்பெனி. அப்போது ரிஜிடாக இருந்தீங்கன்னா வாழ்க்கையில் மிகப்பெரிய சிகரத்தை தொடவே முடியாது. ஸோ கருத்து வேறுபாடுங்கிறது இயற்கையில் இருக்கக்கூடிய ஒவ்வொருத்தருக்கும் அது இருக்குது. இதை புரிந்து கொண்டு அந்த கருத்துக்கு மரியாதை கொடுத்து அதை எவால்வேட் பண்ணி அதை எப்படி சால்வ் பண்ணி அதை நான் அகாமடேட் பண்ணுறவன் தான் உண்மையான திறமைசாலி. யூ அண்டர்ஸ்டாண்ட்? ஸோ இந்த ஒரு திறனை எவன் வளர்த்து கொள்கிறானோ மிக உயர்ந்த இடத்துக்கு வர முடியும். புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். எஸ்.